சார்ந்த பகுதியையும் மருதம் என்பார்கள். இப்படி 5 வகை திணைகளாக நிலங்களை பிரித்தாலும் அதை வாழ்வு சார்ந்த பகுதியாகவும் மாற்றியது எங்கள் தொழிலாளர்களின் உழைப்பு. அந்த உழைக்கும் கட்சியான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சார்பில் உழவர்கரை தொகுதியிலே தோழர் நாரா கலைநாதன் அவர்கள் போட்டியிடுகின்றார். புதுச்சேரி மாநிலம் ஒரு சிறிய மாநிலம். அந்த மாநிலத்திலே இருக்கக்கூடிய பல்வேறு உட்கட்டமைப்பு வசதிகளை நாம் பயன்படுத்தி ஒரு முன்மாதிரி மாநிலமாக புதுச்சேரியை மாற்ற முடியும். ஆனால் இங்கே தொடர்ந்து இருந்து வருகின்ற ஊழல் ஆட்சியாளர்களின் காரணமாக, லஞ்ச லாவணியத்தின் காரணமாக இந்த புதுச்சேரி மாநில மக்களினுடைய அடிப்படை கோரிக்கைகள் கூட தீர்க்கப்படவில்லை என்பதுதான் வருத்தமான விஷயம். நாங்கள் புதுச்சேரியை சிங்கப்பூராக மாற்றுவோம் என்று பல்வேறு கட்சியினர் வாக்குறுதி கொடுப்பார்கள். இந்த தேர்தலில் மட்டுமல்ல, பல்வேறு தேர்தல்களிலே புதுச்சேரியை குட்டி சிங்கப்பூராக மாற்றுவோம் என்று சொன்னவர்கள் எல்லாம் இன்று புதுச்சேரியிலும் இல்லை, சிலர் பூலோகத்திலும் இல்லை என்கின்ற அளவுக்கு பழைய ஒரு வாக்குறுதியாக இது தொடர்ந்து இருந்து வருகிறது. புதுச்சேரி என்பது ஒரு சிறிய மாநிலமாக இருந்தாலும் அந்த மாநிலத்திலே இருக்கக்கூடிய மனித வளம் என்பது ஒரு அருமையான ஒரு மூலதனம். மனித வளம் தான் இந்த மாநிலத்தை முன்னேற்ற முடியும். மனித வளம் என்றால் என்ன? இந்த மாநிலத்திலே இருக்கக்கூடிய இளைஞர்கள், அப்படிப்பட்ட இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தி அவர்களை ஊதியம் பெறுபவர்களாக மாற்றி, அவர்களை சம்பாதிக்க தகுதியானவர்களாக மாற்றி, அவர்கள் மூலம் பணப்புழக்கத்தை புதுச்சேரியில ஏற்படுத்தி தொழிலையும் சிறக்க வைத்து தனிநபர்களுடைய வாழ்வையும் சிறக்க வைத்து பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திட அரசாங்கங்கள் தோல்வியடைந்து விட்டன. இந்த மாநிலத்திலே இளைஞர்கள் வேலை இல்லாதவர்களாக, வேலையற்றவர்களாக, நாடற்றவர்களாக, நாதியற்றவர்களாக, வீடற்றவர்களாக, பாடற்றவர்களாக, பாழ்பட்டவர்களாக போனார்கள். காரணம் என்ன? வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய கடமையை கொண்ட அரசாங்கம் வேலையை ஏற்படுத்துவதை பற்றி எந்த முயற்சியும் எடுக்காமல் 5 ஆண்டுகள் எப்படி செய்த முதலீட்டை, தேர்தல் காலத்தில் விதைத்த விதை முதலீட்டை எப்படி பணப்பயிராக அறுவடை செய்வது என்பதை மட்டுமே இந்த 30 எம்எல்ஏக்களும் தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருந்த காரணத்தினால் இன்று புதுச்சேரி மாநிலத்திலே இளைஞர்களுக்கு வேலை இல்லை. புதுச்சேரியிலே அதிக அளவு தனியார் கல்லூரிகள் இருக்கின்றன, பொறியியல் கல்லூரிகள் இருக்கின்றன, கலை கல்லூரிகள் இருக்கின்றன. ஆண்டுக்கு 2000 முதல் 4000 மாணவர்கள் வெறும் பொறியியல் படிப்பு படித்துவிட்டு வெளியே வருகிற இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வரான். அத்தனை பேருக்கும் புதுச்சேரியிலே ஒரு ஐடி பார்க் கட்டி வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க முடியுமா, முடியாதா? எனக்கு தெரிந்து சுமார் 20 ஆண்டுகளாக இந்த ரங்கசாமி 2006 இருந்து முதலமைச்சராக இருக்கும்போது சொல்லிட்டு இருக்கிறாரு ஐடி பார்க்க கொண்டு வருவோம் சொல்லி. ஐடி பார்க் வந்ததா? ஐடி பார்க் என்பது வரவே இல்லை, கனவாகி போனது. இங்க இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய நம்முடைய மாநில மாணவர்கள், இளைஞர்கள் சென்னைக்கும் பெங்களூருக்கும் போய் வீடை விட்டு, வீட்டினுடைய உறவுகளை விட்டு, உணவு பழக்கத்தை விட்டு, தனிமையில் அங்க இருந்து சம்பாரிச்சு வீட்டுக்கு பணம் அனுப்பக்கூடிய ஒரு அவல நிலைதான இந்த புதுச்சேரியில் இருக்கு. வேலை வாய்ப்பை, அரசு வேலை வாய்ப்பை நாங்க யூடிசி போடுறோம், எல்டிசி போடுறோம் என்று தொடர்ந்து ஏமாற்றுகிறார்கள். நீ ஆசிரியர் பணியிடம், அது என்ன, கான்ட்ராக்ட் ஆசிரியர்கள், அந்த கான்ட்ராக்ட் ஆசிரியர்களை முழு நேரமா நீடிங்க அப்படின்னு கேட்டு வேலை வாய்ப்பு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை நிரந்தரமாக்குவதற்கு அதிக பேர் ஒன்றும் கிடையாது, வெறும் 80 லட்சம் ரூபாய் இருந்தா செய்ய முடியும். அதற்கு பணம் இல்லை என்று சொல்கின்ற இந்த அரசு என்னென்ன செய்து மதுக்கடைகளை திறக்குது, மது ஆலைகளை திறக்குது. புதுச்சேரிக்கு வருவாய் வரணும்னா வெறும் மதுவால் மட்டும்தான் வர வேண்டுமா? ஐடி பார்க்கை கொண்டு வரதன் மூலம் மாநிலத்துக்கு வருவாயை கொண்டு வர முடியும். அதற்கான எந்த முயற்சியையும் இந்த அரசாங்கம் செய்யவில்லை. இந்த அரசாங்கம் மட்டுமல்ல, இதற்கு முன்பிருந்த அரசாங்கங்களும் எதுவும் செய்யவில்லை. இப்பொழுது இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் வேலையின்மையின் காரணமாக என்ன ஆறாங்க? கஞ்சா போதையை நாடி செல்கிறார்கள். கஞ்சா போதை
சர்வசாதாரணமாக பள்ளிக்கூடங்களிலே கஞ்சா விற்பனை ஜரூராக நடைபெறுகிறது புதுச்சேரி மாநிலத்தில் என்று சொன்னால் அதை தட்டி கேட்க வேண்டிய காவல்துறை அதுக்கு களவுத்துறையாக மாறி போயிருக்கிறது. அந்த காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய அரசாங்கம் செயலற்றதாக போயிருக்கிறது. மதுக்கடைகளை திறப்போம், கஞ்சாவை அனுமதிப்போம், எங்களுக்கு மாநிலத்துக்கு காசு வந்தா சரி என்கின்ற நோக்கத்தோடு ஆன்மீக பூமியை சித்தர் பூமி என்று சொல்லி வந்த இந்த புதுச்சேரியை சூதாட்ட பூமியாக மாற்ற வேண்டும், குடிப்பழக்கத்தின் பூமியாக மாற்ற வேண்டும், சாராய பூமியாக மாற்ற வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு லாட்டரி அதிபர்களோடு கைகோர்த்துக் கொண்டு இன்றைய முதலமைச்சர் பவனி வருகிறார். அவருக்கு ஆசை யாரிடமிருந்து வருகிறது? அமித்ஷாவிடம் இருந்து ஆசீர்வாதம் வருகிறது. அந்த அமித்ஷா இங்கே லாட்டரியை கொண்டு வருவதற்கு லாட்டரி அதிபர்களிடமிருந்து பணம் வாங்கி கொண்டு அவர்களை கூட்டணியில் அழைத்துக் கொண்டு வந்து புதுச்சேரியிலே லாட்டரிகள் இன்று மறைமுகமாக விற்கப்படுகின்ற லாட்டரிகள் நேரடியாக விற்பனை செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு இப்போது இந்த தேர்தலிலே களமாடி கொண்டிருக்கின்றார்கள். கேளிக்கை விடுதிகள், ரெஸ்ட்ரோ பார், புதுச்சேரி சித்தர் பூமி வாங்க அந்த இடங்களிலே ரெஸ்ட்ரோ பார் கலாச்சாரத்தை ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது இளைஞர்கள் திசை மாறி சென்று கொண்டிருக்கிறார்கள். இதை தடுத்திட வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? நம்ம சொன்ன மாதிரி ஐடி பார்க் கொண்டு வரணும். இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு ட்ரைனிங், ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங்கள் கொண்டு கொடுக்கணும். கம்யூனிகேஷன் ட்ரைனிங்ஸ் ஒவ்வொரு கல்லூரியிலும் அரசு சார்பாக நடத்தணும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு, திமுக அரசு நான் முதல்வன் திட்டம் என்கின்ற திட்டத்தின் மூலம் அனைத்து அரசு கல்லூரிகளிலும் ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் கொடுக்கிறாங்க. ஆனா இங்கே எந்த விதமான அடிப்படை வசதிகளும் இல்லாமல் தான் அரசு கல்லூரிகள் இருக்கின்றன. படித்து முடித்து வெளியே வருபவர்கள் வேலைக்கு தகுதியில்லாதவர்களாக வெறும் பட்டதாரிகளாக மட்டுமே வருகிறார்கள் என்று சொன்னால் அதை செயல்படுத்த வேண்டிய நிலையிலே இருக்கக்கூடிய அரசாங்கம் கிஞ்சிற்றும் கவலைப்படாத அரசாங்கமாக ரங்கசாமி அவர்கள், பல்லு போன ரங்கசாமி அவர்கள், பாம்புக்கு கூட பல்லு இருந்தாதான் வீரியம், பல்ல புடுங்கிட்டா பாம்பும் பள்ளியும் ஒண்ணு. அப்படி பல்லு போன பாம்பாக இருக்கக்கூடிய ரங்கசாமி புதுச்சேரியினுடைய நலனை தன்னுடைய பதவி சுகத்துக்காக அமித்ஷாவின் கால்களிலே அடகு வைத்த ரங்கசாமி அவர்களை பார்த்து இளைஞர்கள் நாங்கள் கேட்கிறோம், எங்கே எங்களது வேலை? நாங்கள் ஆக்ரோஷத்தோடு கேட்கிறோம், எங்கே எங்களது வேலை? வேலை வாய்ப்பு என்பது எங்களுடைய உரிமை, அதை கொடுக்காமல் இருக்கின்ற ரங்கசாமியே வீட்டுக்கு போ என்கின்ற எச்சரிக்கை முழக்கத்தோடு இங்கே நாங்கள் கதிரவாள் சின்னத்திற்கு வாக்கு கேட்டு வந்திருக்கின்றோம். எங்கள் இளைஞர்களுடைய ஒரே நம்பிக்கை, கம்யூனிஸ்ட் ஒருவர் சட்டமன்றத்திலே முழங்கினால், கம்யூனிஸ்ட் ஒருவர் சட்டமன்றத்தில் இருந்தால் ஏழைகளின் குரலாக, வேலையற்றவர்களின் குரலாக, நாதியற்றவர்களின் குரலாக, பாமரர்களின் குரலாக, பாட்டாளிகளின் குரலாக தொடர்ந்து உழைத்துக் கொண்டிருப்பார். கடந்த காலங்களிலே 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் கம்யூனிஸ்டுகள் இருந்த காரணத்தால் புதுச்சேரியிலே பல்வேறு கேடு விளைவிக்கும் திட்டங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டன. பல்வேறு நன்மைகள் புதுச்சேரி மாநிலத்துக்கு கிடைத்தன. இதோ இந்த தொகுதியிலே பழைய ரெட்டியார்பாளையம் தொகுதியாக இருந்தது இந்த பகுதியில் இருந்து சட்டமன்ற உறுப்பினராக தோழர் விஸ்வநாதன் அவர்கள் செயல்பட்டார். 3 முறை இந்த பகுதியில் இருந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். அவர் இந்த புதுச்சேரி மாநில அரசினுடைய அமைச்சராகவும் செயலாற்றினார். அப்படி இருக்கும் பொழுது இந்த பகுதிக்கு பல்வேறு உட்கட்டமைப்பு வசதிகள் கிடைத்தன. இன்றைய உழவர்கரை என்று சொல்லப்படுகிற இந்த பகுதியில் மட்டும் அங்கன்வாடிகள் திறக்கப்பட்டன, ஹைமாஸ் விளக்குகள் அமைக்கப்பட்டன, சாலை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டன. இன்னும் பழைய ரெட்டியார்பாளையம் தொகுதியிலே பல இடங்களிலே பாதாள சாக்கடை திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன. ஆனால் அதற்கு பிறகு இந்த உழவர்கரை தொகுதியிலே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள் என்ன செய்தார்கள்? எதுவும் செய்யல. நேத்து ஒரு கட்சியில் இருக்கவன் இன்னைக்கு ஒரு கட்சியில் இருக்கான். எவன் எந்த கட்சியில் இருக்கான் அவனுக்கே காலையில் எந்திரிச்சா தெரியுமா என்று குழம்புகிற அளவுக்கு கட்சி மாறி குரங்குகளாக, மரம் தாவும் குரங்குகளாக இருப்பவர்கள் மனிதர்களா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. அவங்க ஒருத்தவர் RSS ஓட அடிமை, அவர் இன்னைக்கு காங்கிரசினுடைய வேட்பாளராக நிற்கிறாரு. இன்னொருத்தவர் கல்லூரி பினாமி, அந்த கல்லூரி பினாமி இன்னைக்கு MP எலெக்ஷன்ல தோத்து போன கல்லூரி பினாமி இன்னைக்கு இங்க வந்து MLA எலெக்ஷன்ல நிற்கிறாரு. இன்னும் சில சுயேட்சைகள் நிற்கிறாங்க. அந்த சுயேட்சைகள்
பண மூட்டையை மட்டும் நம்பி வீட்டுக்கு வீட்டு பணம் கொடுத்தா நம்ம ஜெயிச்சிடலாம் என்கின்ற பணத்தை மட்டுமே முதலீடாக கொண்டு இந்த தேர்தல் களத்திலே பண முதலீட்டை விதைத்தால் 5 ஆண்டு காலம் அறுவடை செய்து விடலாம் என்ற வியாபாரிகள் இங்கே வந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வியாபாரிகளை புறக்கணித்து மக்கள் சேவை செய்கின்ற, மக்களுக்காக உழைக்கின்ற, மக்களை பற்றியே 24 மணி நேரமும் சிந்திக்கின்ற, தன்னுடைய வாழ்வையை மக்களுக்காக அர்ப்பணித்த ஒரு கம்யூனிஸ்ட் முழு நேர ஊழியர் எங்கள் தோழன் நாரா கலைநாதன் அவர்களுக்கு நீங்கள் கதிரறிவாள் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். நாரா கலைநாதன் அவர்கள் படித்தவர், பண்பானவர். தன்னுடைய படிப்பின் மூலம் வேலை வாய்ப்புகள் அவருக்கு கிடைத்திருக்க முடியும். ஆனால் எந்த வேலை வாய்ப்பும் எனக்கு தேவையில்லை, இந்த கட்சியிலே சேர்ந்து நான் மக்களுக்காக உழைப்பேன் என்று தன்னுடைய இளம் வயது முதல் வாழ்வின் சுகங்களை எல்லாம் புறம் தள்ளிவிட்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முழு நேர ஊழியராக 10 ஆண்டு காலம் நியமன சட்டமன்ற உறுப்பினராக மக்கள் சேவையாற்றி எந்த ஒரு கரைபடியாத கரத்துக்கும் சொந்தக்காரராக இருப்பவர் எங்களுடைய தோழர் நாரா கலைநாதன் அவர்கள். அப்படிப்பட்ட தோழர் நாரா கலைநாதன் அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் கதிர் அறுவாள் சின்னம். சமீபத்திலே ஒரு மாதத்துக்கு முன்னால் தமிழகமே கண்ணீர் விட்டு அழுதது, தமிழகமே கண்ணீர் கடலில் மிதந்தது. எதற்காக? எங்கள் தோழர் மாசற்ற மாணிக்கம், எளிமையின் உதாரணம், இந்திய அரசியலின் திசை வழியை தீர்மானிக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் தோழர் நல்லக்கண்ணு அவர்கள். அப்படி எந்த ஒரு ஆசா பாசங்களுக்கும் அடிபடியாமல் நேர்மையான வாழ்வியலை வாழ்ந்து காட்டி ஒரு கம்யூனிஸ்டுக்கு உதாரணமாக, ஒரு சிறந்த அரசியல் தலைவனுக்கு உதாரணமாக இருந்த எங்கள் தோழர் நல்லக்கண்ணு அவர்களின் பெயரால் கேட்கின்றோம். புதுச்சேரி விடுதலைக்காக தன்னுடைய வாழ்வினை அர்ப்பணித்து புதுச்சேரியை பிரெஞ்சு இந்திய புதுச்சேரியை சுதந்திர புதுச்சேரியாக இந்தியாவோடு இணைத்த விடுதலை போர் தளபதி தோழர் வா சுப்பையா அவர்களின் பெயரில் கேட்கின்றோம். இந்திய நாட்டினுடைய எல்லா விடுதலை போரிலும், தெலுங்கானா விடுதலை போராக ஆயுத புரட்சியாக இருந்தாலும் சரி, கோவா விடுதலை புரட்சியாக இருந்தாலும் சரி, புதுச்சேரி விடுதலை போராட்டமாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு இடத்திலும் தூக்கு கயிறில் தொங்கிய ஒவ்வொரு தோழனின் பெயரெல்லாம் கேட்கின்றோம். இந்த தேர்தலில் ஒரு ஏழைக்கு வாக்களியுங்கள், ஏழை பங்காளனுக்கு வாக்களியுங்கள், தோழர் நாரா கலைநாதன் அவர்களுக்கு வாக்களியுங்கள். நீங்கள் அவருக்கு வாக்களிக்க வேண்டிய சின்னம் கதிரறிவாள் சின்னம். வரிசையின் 3 மறந்து விடாதீர்கள். கதிரறிவாள், கதிரறிவாள், கதிரறிவாள். இன்கிலாப் ஜிந்தாபாத். நன்றி, வணக்கம்.